ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைலில் பார்த்தியா நான் வந்துட்டு வயிறு பசிக்குது. நான் வீட்டு வேலை பார்த்து சமையல் பண்ணாந்து விட்டுட்டு போகிறேன். ரொம்ப வயிறு பசிக்குது. வாங்க ஏதாவது சேஞ்சு வயிற்றுக்குள்ளே போட்டு வயிற்று சத்தத்தை அம்மத்தலாம்னு நினச்சிட்டேன். என்ன சமையல் பண்ண போகிறேன்? இன்றைக்கி கொஞ்சம் ஜீரா ரைஸ் தான் பண்ண போகிறேன். வாங்க நம்ம முன்னாடியே சேர்ந்து ஜீரா ரைஸ் பண்ணலாம். வாங்க. நம்ம காக்காவுக்கு வயிறு பசி வந்துட்டு கொஞ்சம் மிக்சர் வச்சேன், சாப்பிட்டு போகிறேன். இந்த டைமில் சாப்பாடு வைப்பேன். இப்போது 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப நேரம் கழுவி ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சு போட்டு பிசைஞ்சுன்னா அரிசி ஒன்று உடஞ்சிரும். அதில் உள்ள பாஸ்மதியோட ரைஸோட ஸ்மெல் போயிடும். நான் எப்பவுமே அப்படி தான். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? மனம் பெயரக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே செடிக்கு ஊற்றிடலாம். ரொம்ப சத்தானது. அடுத்து நான் எடுத்திருக்கேன் டால்டா எடுத்திருக்கேன். கீ போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் கீ எடுக்கலை. கீ இருக்குன்னா எங்கள் பையனுக்கு பிடிக்காதனால கீ எடுக்கலை. அவருக்காக தான் பண்ணுறேன். இதுனா பின்ன இந்த ஜீரா ரைஸ்க்கு கண்டிப்பாக புதினாவும் தனியாக எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன கொஞ்சம் இடித்த இஞ்சி, கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பின்ன இது பேர் என்ன, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பெரிய ஜீரகம். உங்கள்கிட்ட சிகப்பு கலர் மாதிரி பச்சை மிளகா தான் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்க்கு பச்சை மிளகா, ரெட் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காஞ்ச மிளகாயெல்லாம் பச்சை மிளகா தான். வாங்க இப்போ குக்கரை வச்சுருவோம் அடுப்புக்கு மேலே. உங்களை எல்லோரும் வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்றைக்கு வர போகிறீங்கன்னு தெரியல. கொஞ்சோண்டு ஆயில். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் ஜீரா ரைஸ்னால பொலன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக கடுகு போடக்கூடாது. கடுகு போட்டால் அது கடுகு ரைஸ் ஆயிரும். இதை கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சினா டேஸ்ட் வேறு மாதிரி ஸ்மெல் ஆயிரும். கேஸ் ஸ்லோவில் வச்சு கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம கழுவி வச்சு அரிசியை தட்டிடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இந்த அரிசியை இப்போ நம்ம மசாலாவில் போட்டு பார்த்துக்க அதை எண்ணெயில் கொஞ்சம் 2 நிமிஷம் வறுத்தா ஜீரா ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் அப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளந்து ஊற்றிடலாம். பாஸ்மதி ரைஸில் பல வகை ரைஸ் இருக்குது. இது கொஞ்சம் புது ரைஸுனால் கூட கொஞ்சம் தண்ணி வைக்கலாம். அதனால் இது நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது காலையில் கொண்டக்கடலை கறி வச்சேன். காலையில் தண்ணியாக இருந்தப்போ ஆறணும் கட்டி ஆகிட்டு லேசாக தாளித்து கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் சோறில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருசோம். இப்போ வெறும்ல தண்ணி ஊற்றினா டேஸ்ட்லெஸ் ஆயிரும். அதுக்காக இதை வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைத்தியம் பண்ணாமல் வாயில் வைக்க முடியும். செஞ்சு கரம் மசாலா இப்போ நல்லா கிண்டு. இப்போ தண்ணிக்கு ஏற்ற உப்பு. இப்போ சோத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவு குண்டாக இருந்தவங்க கட்டியாக இருந்தவங்களும் மெலுசாயிட்டாங்க. இப்போ பாருங்கள், குண்டாக இருந்தவங்க மெலுசாயிட்டாங்க. இப்போ சோத்தில் எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ உங்களை பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம ஜீரா ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க. நான் சொன்னல இந்த ஒயிட் ரைஸில் இந்த சிகப்பு மிளகா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்.